இப்போ இந்த கோரிக்கை வந்து எனக்கு வைக்கிறேன்னா என் கணவர் மேலே இப்போ கொடுக்கணும் வைக்கிறேன். என் பொண்ணு இறந்து போயிடுச்சு. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாமல் பின்வாசல் வழியாக என் குழந்தைய ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் நான் இங்கேருந்து போகிறக்குள்ள நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுறதுக்கு இடையில எங்கே ஆம்புலன்ஸை காணோம். அம்மா எனக்கே தெரியாமல் இந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா? மக்களே, இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் பேச போகிறது வந்து அவங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவோ இல்லை இது ஒரு அரசியல் ஆக்கியோ அந்த மாதிரி வந்து நாங்கள் பேசலை. உண்மையை வந்து நாங்கள் பேசுகிறோம். அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் பேசி போடுறோம். என்னன்னா, அந்த குழந்தையோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என் குழந்தை என் கண்ணில் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கண்ணில் காட்டாமல் இருப்பாங்க? அந்த கிணத்துல இருந்து குழந்தை எடுக்கிறப்ப அவங்க அம்மா எங்கே போயிருந்தாங்க? அங்கே தானே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்கல்ல, அப்புறம் எப்படி கண்ணில் காட்டாம போவாங்க? பின்வாசல் வழியாக கொண்டு போயிட்டேன்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மார்ச்சரியிலேருந்து பாடி எடுத்துட்டு போவாங்க. பின்வாசல் வழியாக தாங்க கொண்டு போவாங்க. முன்வாசல் வழியாக கொண்டு போவாங்க, பின்வாசல் வழியாக தான் கொண்டு போவாங்க. அது தெரியாமல் பின்வாசல் வழியாக எனக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்னன்னா, நாங்கள் ஃபர்தராக எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா திடீர்னு ஏதாவது டேட்டாஸ் தேவைப்படுதுன்னா பாப்பாவோட உடல் திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது வந்து எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்ககிட்ட இல்லை. மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட தங்கச்சி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு அம்மாவிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க வந்து இந்த டேட்டான்னு கூட சொல்ல தெரியாமல் அப்படியே அவங்களுக்கு வளருது வாங்கி குழந்தையோட ஏதாவது வேணும்னா எடுக்கணும்னா நோண்டி எடுக்கணும்னா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா இப்படியே அங்கே பேசுவாங்க. அவங்க வந்து கடைசி வரை என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்தைக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. அவங்க எனக்கு என் குழந்தைய வந்து என் கண்ணில் காட்டாமே வந்து எரிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து நான் அவங்க ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வீட்ல மது வாங்கி வச்சிருந்தாரு, ஒரு ஜூஸ்ல கலந்து வச்சிருந்தாரு. ஒரே ஒரு முடக்கு குடிச்சேன்னு சொன்னீங்க. ஒரு முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? ஒரு முடக்கு கரெக்ட்டா ஒரு 4 மணி இருக்கும் சார். 4 மணி இருக்கும் சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சரி, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படினா இல்ல சார், ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும்போதே தெரியும் உங்களுக்கு. அது ஊத்துறதுன்னு டக்குனு அளவு வச்சிட்டீங்க சார். துப்பிட்டீங்க மூடிட்டீங்க சார். டக்குனு அண்ணாந்து இப்படி ஊத்துற உள்ள வாயில மூடி கொப்பளிச்சு நம்ம குடிக்கிறது இல்ல. டக்குனு ஊத்துற தொண்டையில உள்ள போகுது. அது போனது. ஆனா அதுக்கு அப்புறம் அது என்ன ஸ்மெல் அடிக்குது. கொஞ்ச நேரம் இருந்துங்க சார். எப்பட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வந்து சார். மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் ஜூஸில் கலந்து வச்சிருந்தாங்க. அதை எடுத்து ஒரு மடக்கு குடிச்சாங்க. ஒரு மடக்கு குடிச்ச உடனே எப்போ 4 மணிக்கு. இந்த வீடியோவில் 4 மணின்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் 2 மணிக்கு குடிச்சதா சொல்லியிருப்பாங்க. 4 மணிக்கு குடிச்சாங்களா, வேலையை முடிச்சுட்டு அப்போ தான் வந்து குடிச்சிட்டு அப்படியே ஒரு மடக்கு குடிச்ச உடனே ஒரு மாதிரி வரும் வச்சுட்டாங்களா, அப்படியே மயக்கம் போட்டாங்களாம். இது ஒன்று. 5:30க்கு தான் குழந்தை கடைக்கு போச்சாங்க. 4 மணிக்கே இவங்க குடிச்சிட்டாங்க. 5:30க்கு குழந்தை கடைக்கு போனது எப்படி தெரியும் தெரியல. இன்னொரு வீடியோவில் 2 மணிக்கு குடிச்சேன்றாங்க. ஒரு மடக்கு குடிச்சது அவங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு மயக்கம் இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் 7 மணிக்கு வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எழுப்பி அவங்க 2 பேரும் குழந்தை காண சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அவங்க குழந்தை காணாம போனதே தெரியாது. காலையில தான் நாங்களே போய் எந்திரிச்சு குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொன்னோன்னே அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவுலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வீடியோ இருக்கு பாருங்க. இதுல அவங்க தங்கச்சி வேற அவங்களுக்கு சப்போர்ட். முதல்ல மது பழக்கம் இருக்குன்னா அவங்க அப்பா ஏன் முதலே கண்டிக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் இவங்க மேல வச்சுக்கிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க, சீமன் எங்களை பார்க்கல, விஜய் வந்து போய் பேசணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களே தப்பு பண்ணிட்டு இது வந்து நாங்க எதுக்காக சொல்றோம்னா, விஜய் மேல தப்பு இல்லன்றதை நிரூபிக்கிறதுக்காக நாங்க சொல்லல. அதான் அவங்க வாயாலே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மாவே அவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு விஜய் நான் சொல்லி ஒண்ணும் இல்லை. இதுல நிறைய பேர் என்ன சொல்றீங்க, பெண்கள் சிறப்பு படை திட்டம், சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்தீங்க, சிங்கப்பெண் திட்டம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவங்க குழந்தைய வீட்ல இருந்து அவங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். அவங்களே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு மண்டையா படுத்து கிடக்கிறப்ப அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சிங்கப்பெண் படை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம குழந்தைங்க நம்ம தான் பாத்துக்கணும். வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும்ன்றது அவங்க அம்மா கையில இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம சிஎம் சொல்லக்கூடாது.